ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் 273 சமையல் உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியை அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இனசூழ்ச்சி வாரியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமையல் உதவியாளருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாங்க அல்லது ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பார்த்தா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளேயும், பழங்குடியினர் எஸ்டி மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விதவெறி கணவனாக கைவிடப்பட்டோர் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருப்பிடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/4/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே அப்ளை பண்ணோம், அஞ்சல் துறை மூலம் அப்ளை பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதாவது வேக்கன்சி இருக்குது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி அந்த மாதிரி மாவட்ட வாரியாக எந்தெந்த ஸ்கூலில் வேலைவாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நரிக்குடி அப்படின்ற ஒரு மாநகராட்சி வட்டம் இருக்குன்னா அது எந்த பள்ளி, அப்புறம் யார் அப்ளை பண்ணலான்னா ஜென்ரல் கேட்டகரி, பொது போட்டுனா ஜென்ரல் கேட்டகரி, முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா முன்னுரிமை தேவைன்னு அர்த்தம், முன்னுரிமை உள்ளவர் அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதெல்லாம் பார்த்து ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு வட்டார வாரியாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.